வணக்கம் அண்ணா. அதாவது கர்நாடக மாநிலம் வட கர்நாடகத்தின் மிக முக்கிய பரப்பான நகரமான பீதர் நகரில் தான் இந்த சம்பவம் பட்ட பகலில் சற்று முன் அரங்கேறியுள்ளது. பீதர் நகரில் உள்ள தேசிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கிக்கு தனியார் ஏஜென்சி சிஎம்எஸ் என அழைக்கப்படும் தனியார் ஏஜென்சி ஊழியர்கள் 2 பேர் பணத்தை காலை டிரா செய்து கொண்டு அங்குள்ள ஏடிஎம்களில் பணம் நிரப்புவதற்காக சென்றுள்ளனர். அதுபோல் பீதர் நகரின் முக்கிய சாலையில் உள்ள ஸ்டேட் வங்கி ஒன்றில் பணத்தை நிரப்பிவிட்டு வெளியில் வரும்போது மோட்டார் சைக்கிள் வந்த 2 மர்ம நபர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தி அந்த பணத்தை பறித்து சென்றுள்ளனர். சுமார் 87 லட்சம் ரொக்க பணம் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. ரொக்க பணத்தை ஏடிஎம் அந்த ஊழியர்கள் ஷூட் அவுட் 5 ரவுண்டு துப்பாக்கி சூடு நடத்தியதில் ஒரு ஊழியர், அதாவது சிஎம்எஸ் ஏஜென்சியை சேர்ந்த கிரி வெங்கடேஷ் என்ற ஊழியர் சம்பவ இடத்தில் விழுந்துள்ளார். சிவகுமார் என்ற மற்றொரு ஊழியர் காயங்களுடன் தற்போது மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளார். இருப்பினும் சம்பவ இடத்தில் பட்ட பகலில், அதாவது வாகன நெரிசல் நடந்த பகுதியில் இந்த சம்பவம் நடந்துள்ள காட்சிகள், நேரடி காட்சிகள் தற்போது உள்ளது. இந்த நேரடி காட்சியில் பார்த்தீங்கன்னா 5 தடவை துப்பாக்கி சுடும் சத்தமும் அங்குள்ள மக்கள் அலறி ஓடும் சத்தமும், அதாவது 87 லட்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த பெட்டி எடுத்துக்கொண்டு மோட்டார் சைக்கிள் ஏறும் அந்த மர்ம நபர் கீழே விழுந்து மீண்டும் தப்பி தவறி ஏறி செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. இது அடுத்த கட்டமாக போலீசார் இந்த வாகனம் எங்கு செல்கிறது என்று நோக்கி அடுத்த கட்டமாக இவரை பிடித்து விடலாம். இருப்பினும் தற்போது பட்ட பகலில் ஒரு நபரை கொன்றுவிட்டு 87 லட்சம் ரொக்க பணத்தை எடுத்துச் சென்ற சம்பவம் பீதர் நகரில் பெரும் பரபரப்பை உண்டு பண்ணியுள்ளதுங்க. ஏமா, நன்றி ஸ்ரீஹரி, உங்க தகவல்களுக்கு நன்றி. நேர்களே, கர்நாடகாவில் ஏடிஎம்மில் பணம் நிரப்ப சென்றவர்கள் மீது கொள்ளையர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் வங்கி ஊழியர் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஸ்ரீஹரியிடம் கேட்டோம். மீண்டும் மற்ற செய்திகளை பார்க்கலாம்.